ஆபிரகாம், நீங்க வந்து ரொம்ப கோபமா இருக்கிறீங்க இந்த 20 நாள்கள் அந்த தாவேகாவின் புதிய ஆட்சியை பத்தி. அது தெரியுது எனக்கு. இருந்தாலும் இல்ல இல்ல ஆபிரகாம் சொல்றேன். ஆபிரகாம் வந்து மக்களின் பிரதிநிதியா சொல்றேன். நான் மக்களின் பிரதிநிதியா, பத்திரிகையாளரா எனக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை வெளிப்படுத்துறேன் நான். ஏன்னா இன்றைக்கு ஆபிரகாம் சார், அப்புறம் இப்போதைக்கு அந்த அமைச்சர்கள் எல்லாருமே புதியவர்கள், அவர்களுக்கு துறை சார்ந்த அந்த அனுபவங்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவாங்க. இருந்தாலும் ஒரு சாமானியர்கள், ஒரு விக்னேஷ், ஒரு சரத், ஒரு குமார் உள்ளிட்டவர்களா அமைச்சர்களாக என்று பொறுப்பேற்று அந்த புதிய பணிகளை அந்த இளைஞர்கள் ஆற்றுவது வந்து அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு புதிய தலைமுறை அந்த அதிகாரத்துக்கு வரும்பொழுது சில தவறுகள் இருக்கும். படிப்படியா அது ஒரு விமர்சனம் போகிறத நம்ம பார்க்கணும். இல்ல சார், விஜய் கிட்ட எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு விஜய் அரசுல நான் ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சாமானிய மக்களாக எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல யாருன்னே தெரியாம இருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏக்கள்ல ஒரு முகம் தெரிந்த ஒரு 10-15 பேரை தவிர பாக்கி எல்லாருக்கும் வேட்பாளர் யாருன்னே தெரியாது சார். ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. அது ஒரு பெரிய சாதனை. அதுல நான் வந்து மாற்று கருத்தே வரல. எனக்கு ஜனநாயகத்துல எல்லாம் அனுபவம் வாய்ந்த ஆட்சியாளர்கள் அந்த இதுல அந்த ஒரு மாவட்டத்துல ஒரு முக்கிய நபர்கள் தான் அந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக இருக்க முடியும் என்பதை வந்து உடைத்திருக்கு. அந்த ஒரு மாற்றத்தை நம்ம வரவேற்கிறோம். அவங்க செயல்பாடுகள்ல விமர்சனம் இருக்கு, அது வேற. ஆனா அவங்களோட அந்த மாற்றத்தை நானும் வரவேற்கிறேன். இல்ல சார், அந்த மாற்றத்தை நானும் வரவேற்கிறேன். அதே நேரத்துல எங்கே எனக்கு கோபம் எங்கே வருகிறது என்றால், ஒரு பத்திரிகையாளனாக சமூகத்தை பார்த்துக்கிட்டதுனால எங்கே கோபம் வருதுன்னா, ஏன் பொய் சொன்னீர்கள்ன்றதான் கேள்வி. அப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை கூட நீங்க செய்யலன்னா அதற்கு அடுத்தவர்கள் மீது பழி போடுறீங்கன்னு தான் என்னுடைய கோபம் ஆதங்கமாக மாறி இன்றைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். தமிழக வெற்றிக்கழக அரசோட பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் இந்த அரசியல் அந்த வாக்கு வங்கி மாற்றம் என்பது இப்போது அவர்கள் பெற்ற வாக்குகள் நிலைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்பாகவே ரசிகர்கள் தொண்டர்களாக முடியாது, அவர்கள் அரசியல் ரீதியாக பயிற்றுவிக்கப்படலை, ஒரு மாற்றத்தை நோக்கி அவர்கள் வாக்களித்து விட்டார்கள், அதோடு அது ஒன் டைம் பொனான்சா மாதிரி அந்த வாக்குகள் அப்படியே சிதறிடும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும்? ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுவான வாக்குகளும் விஜய் ரசிகர்கள் வாக்குகளும் கலந்த ஒரு புதிய வாக்கு வங்கி உருவாகி இருக்கு, அது நீடிக்குமா நீடிக்காதா? சார், இப்ப ஆக்சுவலா வந்து இந்த பெற்ற வெற்றியினுடைய வாக்கு சதவீதம் நிச்சயமாக இடைத்தேர்தலே ஒரு மாற்றத்தை சந்திக்கும். ஏன் சொல்றேன்னு கேட்டுங்க. இன்றைக்கு வாக்கு போட்டவர்கள், விசிலுக்கு வாக்கு போட்டவர், எனக்கு தெரியாது யாரெல்லாம் போட்டாங்கன்னு, போட்டவர்களை பெரும்பாலும் இன்றைக்கு எந்த இன்ஸ்டா மூலமாக இவர்கள் மக்களை மைமாற்றி குழந்தைகள் மூலமாக ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பல்வேறு விஷயங்களில வாக்குகளை பெற்றார்களோ, இதே தாவேகா அரசாங்கம், விஜய் அரசாங்கம், விஜய்க்கு இன்றைக்கு பல பேர் பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயண்ணா அவங்க கிட்ட இதை எதிர்பார்க்கல, இதுக்கு அவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம், கரண்ட் கட் ஆகுறது காரணம் என்னன்னு கேள்வி கேட்கறாங்க. சொல்வதற்கு ஆட்கள் இல்ல. ஏன் வந்து மின்சார தடை ஏற்படுது, குடிநீர் பிரச்சனை வருது, சாலைகள்ல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடக்குது, இன்றைக்கு நிர்வாகம் ஏன் சீர்கெட்டு போச்சுன்னு நான் கேட்கல சார். பொதுமக்கள்ல பெரும்பாலானோர் கேட்கறாங்க. அவங்க கேட்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு கேட்காங்க, உங்களுக்கு தானே நாங்க ஓட்டு போட்டோம், நீ சினிமா ஆக்ஷன் பண்ற மாதிரியே பண்ணுவீங்களே. இப்ப நீங்க சூலூர் அந்த குழந்தை மரணத்துல ஒரு அம்மா பேசுறாங்க, சினிமால நீங்க அந்த ஒரு படத்துல பாலத்துல கட்டி தொங்க விடுவீங்களே, அது மாதிரி நினைச்சுதானே ஓட்டு போட்டோம், அதே மாதிரி அவனை பண்ண வேண்டியது தானே, நீங்க முதலமைச்சர் தானே, அதை நம்பிதானே ஓட்டு போட்டோன்றாங்க. ஆக சினிமாவுக்கும் யதார்த்தத்துக்கும் வித்தியாசம் புரியாத அப்பாவி ஜனங்களாக இருக்கும் போது அவர்களை சினிமா மூலமாக மாயையிலும் கவர்ச்சியிலும் ஏமாத்தி இருக்காரு விஜய்னு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சா? ஆக இந்த வாக்கு சதவீதம் நிச்சயமாக இடைத்தேர்தல பெருவாரியான அளவுல குறையும் சார், கண்டிப்பாக குறையும். ஏன்னா இன்றைக்கு திருச்சி இப்ப இன்னில இருந்து ஆரம்பிச்சாங்க வேலையை, இடைத்தேர்தல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 5 இடங்கள் காலியா இருக்கு, இன்னும் பல இடங்கள் காலியாக வாய்ப்பு இருக்கிறது. மதிமுக ரிசைன் பண்ணணும்னு பேசிக்கிறாங்க, எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சூழ்நிலை வந்துருச்சு. வந்து இப்பவே அவர் வந்து அணி மாறுவதற்கு தயாராயிட்டாரு. சரியா சார், ஒரு கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றுட்டு அவங்க அப்படி ஒரு புதிய சக்தி உருவான உடனே ஒட்டுமொத்தம் அங்க ஆதரவு தெரிவிக்கிறது, அது ஒரு சரியான அணுகுமுறையா மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் காரி துப்புவாங்க சார் மக்கள். இந்த மக்களை நாம வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது சார். இன்றைக்கு மக்கள் மாற்ற திமுக வேணா அதிமுக வேணா, 60 ஆண்டு காலம் இவங்க திராவிட கட்சி இருந்துச்சு, புதியவரா ஒருத்தர் வராரு, அதுவும் வந்து ஒரு நடிகர், அவர் வந்து பயங்கரமா வைப்ரண்டா பேசுறாரு, திமுகவை மட்டுமே டார்கெட் பண்றாரு, அதிமுக ஏற்கனவே கொஞ்சம் செதறிச்சு,
அப்ப திமுகவுக்கு மாற்றாக இவர் தான் வருவாரு அப்படின்ற அடிப்படையில இன்றைக்கு விஜய்க்கு வாக்களித்த பெரும்பாலானோர் திமுகவை சேர்ந்த குடும்ப பெண்கள் கூட இன்றைக்கு வெறுத்து போயிருக்கிறார்கள். இதுக்கு முழு காரணம் அவர் சொன்ன பெண்கள் எதை நம்பினார்கள் என்ன 2-3 விஷயம் பெண்களுக்கு ஏத்த விஷயத்த சொன்னார். 2500 ரூபாய் வரல, 6 சிலிண்டர் அதுக்கான பதிலே தெரியல, விடியல் பஸ் சொன்னது போய் இப்ப தமிழ்நாடு முழுக்க இலவச பஸ் கேரளால அறிவிச்சிட்டாரு. கேரளாவில் இருக்கிற முதலமைச்சருக்கு கூட இங்க என்ன நடைமுறை தெரியுது சார். கேரள முதலமைச்சர் சதீஷன் இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. நேற்றைக்கே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஊடகங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு சார். மாநில உரிமை என்பது வந்தே மாதத்தை பாடணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயா சட்டம் இருக்கா? மாநில உரிமை அது. நீ ஏன் போய் கெஞ்சறான்னு கேக்குறாரு. அடிப்படையில நம்ம ஆளுக்கு அப்படி இல்லையா சார். நம்முடைய மரியாதைக்குரிய நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, ஐயா நாங்க முதல்ல அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு. அதை விட கொடூரம் காங்கிரஸ் இன்னைக்கு சிஎம் ஆக போற டி.கே. சிவகுமார் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, திமுக அரசாங்கம் இருக்கிற வரைதான் எங்களுக்கு மேகதாது பிரச்சனை. இப்ப எங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்தது. திமுக முதல்வராக இருக்கும்போது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது எங்களுக்கு பதட்டம். இப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுன்றாரு. அப்ப விஜயை, நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற விஜயை பொருட்டாக மதிக்கலையா கர்நாடகம்? அப்ப என்ன சொல்ல வர? இதுவரை வாய் திறக்கல. புது முதலமைச்சர் வாய் திறக்கல சார் யாருமே.